கைஸ், குழந்தைகளுக்கு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. இனி அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மேக்ரோனி தான் எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் பட்டர் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு, அதே போல் சின்ன சின்னதாக வெங்காயம், கேப்சிகம் போட்டு நல்லா வணக்கிங்க. அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் போட்டுக்கலாம். இது காயெல்லாம் நல்லா சிகப்பாக வணங்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு வணக்கி வச்சுக்கங்க. இப்போ இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 2 ஸ்பூன் மைதா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கிங்க. அது கூடவே ஒரு டம்ளர் பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா க்ரீமியாட்டம் வரும். அது கூட மறுபடியும் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் உப்பும் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற காய், மேக்ரோனி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்திங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் மேக்ரோனி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.